மாண்புகு உயர்நீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பு உண்மையிலே தமிழகத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு தீர்ப்பாக இன்னும் வருங்காலத்தில் இருக்கும். இந்த தீர்ப்பை பொறுத்து தான் இன்னும் கம்பேஷன் அடிப்படையில் எந்த அரசு வேலை கொடுக்க தீர்மானித்தாலும் இந்த தீர்ப்பு தான் முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மெயினாக என்ன சொன்னாங்களா, இந்த தீர்ப்பில் ஏற்கனவே கம்பேஷன் அடிப்படையில் வாரிசார்கள் கியூவில் நிற்கிறாங்க. அவங்களையும் தாண்டி நீங்கள் எப்படி இந்த கம்பேஷன் அடிப்படையில் இப்படி ஒரு ஆர்டரை கொடுப்பீங்க? அது இல்லாமல் அரசு வாகனங்கள் மோதி இறக்குப்பவர்கள் நீங்கள் கம்பேஷன் அடிப்படையில் இதே மாதிரி வேலைகளை கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வியை வச்சாங்க. அப்போ ஏற்கனவே அரசு தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 4 வழக்கில் உதாரணம் காட்டினாங்க. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு ஒன்று லீலாவதி படுகொலை மதுரை மாநகரத்தில், 3 ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய மகனுக்கு வேலைவாய்ப்பு, 4 SC/ST ஆக்டில் மற்ற தாழ்த்தப்பட்ட பட்டியலின ஆட்களுக்கு நமக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறோம். இதெல்லாம் சொல்லி தான் அவங்களுடைய கேஸை கொண்டு போனாங்க. ஆக்சுவலி இதில் என்னன்னா, இந்த 4 கேஸை நீங்கள் அவங்க ரிலே பண்ணால் கூட இந்த கரூர் இன்சிடென்ட் இந்த 4 கேஸுக்குள்ளே வருமா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. அது எங்கேயுமே அவங்க திடமாக சொல்லலை, ஆமாம் இதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லலை. இந்த 4 கேஸையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டேட்டோட இன்வால்மெண்ட் இருக்கும். அது இல்லாமல் அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கேஸில் அது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனோட பிள்ளைகளுக்கு தான் அந்த கம்பேஷன் அடிப்படையில் கொடுக்கணும். வேலையில் இருக்கும்போது இறக்குப்பவங்களுக்கு தான் அப்படி கம்பேஷன் அடிப்படையில் கொடுக்கணும் விதி இருக்குது. எங்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. உண்மையாகவே படிக்கிற பசங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்காக நாங்கள் இந்த நீதிமன்றம் நாடியது அவங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். டிஎன்பிசி வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே கவுண்டரில் சொன்ன அதே வார்த்தை தான், எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்க. அதனால அவங்க பெருசாக அதில் பேசவும் இல்லை. பெருசாக பேசுனது மற்ற ரெஸ்பாண்டன்ட் தான், அட்வொகேட் ஜெனரல் மற்றவங்களுக்காக வந்து பேசின. டிஎன்பிசி என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மூடிட்டாங்க. ஸ்டெர்லைட் இழப்பீடு என்பது ஒரு அரசில் நடந்த அரசோட மிஸ்டேக். கரூர் இன்சிடென்ட் அப்படி எடுத்துக்க முடியாது. நான் இங்கே கமெண்ட் பண்ண விரும்பலை. காரணம், சுப்ரீம் கோர்ட்டில் அது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது அரசோட மிஸ்டேக்கா இல்லை தனிநபர் மிஸ்டேக்கா இல்லை பிளான் பண்ணி பண்ணாங்களா, அது இனிமேல் தான் முடிவாகும்.